அவல் வச்சு ஒரு கிரிஸ்பியான கட்லெட், அதுவும் பொட்டேட்டோ சேர்க்காம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? என் பேஜ இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. அத நல்லா வாட்டர் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல வாஷ் பண்ணி வச்சிருக்க அவல் ஆட் பண்ணிட்டு, அது கூடவே கருவேப்பில, பொடியா கட் பண்ண ஆனியன், பன்னீர் துருவி அதையுமே சேர்த்துக்கோங்க. ஸோ இது அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ப்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையில நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி, அத ஒரு உருண்டையா எடுத்துக்கோங்க. ஸோ அதில வந்து ஆயில் சேர்த்து நல்லா வடை பதத்துக்கு உருண்டை பிடிச்சு தட்டி இப்படி வச்சுக்கங்க. எல்லாமே இந்த வடை ஷேப்புக்கு பண்ணி முடிச்ச பிறகு, ஒரு பேன் சூடானதும் ஆயில் சேர்த்து, அத ரொம்ப சூடு வராம மிதமான தீயில வச்சு, சிம்லயே வச்சு இது எல்லாத்தையுமே 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரான மொறு மொறுன்னு ஒரு அவல் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும். இதில பொட்டேட்டோ சேர்க்காமலே பண்ணியிருக்கோன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா பைண்ட் ஆகி செம்மையா வரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட உங்களோட ஃபேவரட்டான சாஸ் ஆர் டொமேட்டோ சாஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.